மாமா நல்லா இருக்கு. இதுவே பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா. பாண்டி, நீங்க என்ன இங்க? இல்ல, இது ஃப்ரெண்டோட கடை தான் இது. அதான் சும்மா அப்படியே. ஆமா, நீங்க என்ன இங்க? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? தாலி வாங்குறதுக்காக குடும்பத்தோட வந்திருக்கோம். பந்தக்கால் நடம்போது கூட நீங்க வரலையே. இல்ல, ஒரு முக்கியமான வேலையா இருந்தேன், அதான். ஓ அப்படியா? சரி சரி. தம்பி, நான் சொன்னதுதான் ரேட்டு. என்னதுங்க? செயினை விற்கணும்னு வந்திருக்காரு. செயினை விற்கணும்னா யாரோடையது? இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, அதான். இல்ல, நீ போற, நீங்களே போங்க மச்சான். போங்க மச்சான், நான் பாத்துக்கிறேன், நீ போங்க. என்னப்பா வாங்கிக்கிறியா? என்ன மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கீங்களா? தாங்க முதல்ல. இந்தா தம்பி, 25,000 ரூபா இருக்கு, என்னைக்கா? இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. வாங்கலாமா? வாங்கலாம் சம்பந்தி, நல்லா இருக்கு. சரி. புஷ்பா, நல்லா இருக்கான்னு பாரு. நல்லா இருக்க. நீ எல்லார்ட்டையும் காமிங்க. வாங்கலாமா? உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா இருக்கா? எடுங்க. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு, பாருங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாருங்க. மாமா, பாண்டி எங்க? இப்போ பாண்டி அவன் இங்கெல்லாம் வரமாட்டான். என்ன மாமா சொல்றீங்க? நான் இப்பதான் உள்ள பார்த்தேன். அப்படியா? ஆமா மாமா, பந்தக்கால் நடும்போது கூட அங்க வரல. குடும்பத்தோட சேர்ந்து தாலி எடுக்க வந்திருக்கோம், அதுக்கும் வரல. ஃப்ரெண்டோடைய செயினை விற்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னாப்லையே. நான் இப்போ உள்ள பார்த்தேன், நீங்க பாண்டி இப்போ பார்க்கலங்கிறீங்க. அப்போ பாண்டி எங்க? நீங்க எதுக்கு பாண்டியை பார்க்குறீங்க? நீங்க தாலியை பாருங்க. அவன் கூட இங்கெல்லாம் வரமாட்டான். வாங்க. தம்பி, இப்படி கொஞ்சம் வாங்களேன். இங்க இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். வாங்க தம்பி, வாங்க. வந்து திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்கறேன்னு மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இப்போ நான் பார்த்தனே, அந்த திருமாங்கலி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது மட்டும் நம்ம மகேஷ் போட்டு அதை வெளியில எடுத்து விட்டுட்டு ரோட்ல அப்படி நடந்தான்னு வைங்களேன், ஊர்க்கண்ணே அவன் மேலதான் இருக்கும். நான் பாத்துக்கோங்களேன். இப்போ நீங்க பார்த்தது தாலியா இல்ல டாலரா? தாலியை உள்ளதானே வச்சுப்பாங்க. தாலியை உள்ளதான் வச்சுக்குவாங்க. ஆனா அதை வெளியில எடுத்து விட்டா ஊர்க்கண்ணே பற்றுன்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்காக இப்போ எவ்வளவு பணம் குறையுது? இப்ப நான் பார்த்த தாலியோட விலை 8,400 ரூபா. என்கிட்ட ஒரு 7,500 ரூபா இருக்கு. ஒரு 900 ரூபா தான் குறையுது. அதை கொடுத்தா அந்த தாலி வாங்கிடலாம் தம்பி. எனக்கு இவ்வளவுதானா பிரச்சனை? இதுக்கு போய் 1 கிராம் கம்மியா வாங்கிக்கங்க. 1 கிராம் கம்மியா வாங்க எனக்கு தெரியாதா? அதுக்கு தான் உங்களை தனியா கூப்பிட்டு பேசுறேனா? ஏதோ அழகு பெத்த தாலியாச்சே, அதை வாங்கினா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே தான் உங்களை தனியா கூப்பிட்டு பேசினேன். ஏங்க, உங்க கண்ணு முன்னாடி தான் இருந்தெல்லாம் வலிச்சு துடைச்சு எடுத்து கொடுத்தோம் காருக்காக. மறுபடியும் கேட்டா எங்க போறது? நாங்க இப்ப நாங்க பணம் தர நல்ல மேல இல்லங்க, தர முடியாது. வேண்டாங்க, வேண்டாம். நீங்க ஒன்னும் பணம் தர வேண்டாம். நீங்க பணம் தரலனா என் பிள்ளைகளுக்கு நான் நகை எடுக்க மாட்டேனா? பெருசா பேச வந்துட்டீங்க. நான் ஒருத்தி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் பாரு, என்ன சொல்லணும்? பெரிய மனுஷனுக்கு அழகு என்ன? பணத்தை கேட்டாலும் டக்குன்னு எடுத்து கொடுக்கணும். இவங்கள பெரிய மனுஷன் நான் நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? பணத்தை சரியா பார்க்காம இதுகிட்ட போய் கேட்டேன் பாரு. ச்சே. வீட்டுல இருந்து கிளம்பும் போது மணி பரிசை சரியா பார்க்காம வந்துட்டேன். என்கிட்டயும் நிறைய பணம் இருக்கு. உங்களுக்கு எதனா செலவுக்கு வேணா சொல்லுங்க, தரேன். காருக்கு ஒரு 2,000 ரூபாய் கொடுத்துருவேன், அதை திருப்பி கொடுத்துருங்களேன். அட போங்க தம்பி, நீங்க வேற. அப்போ நாங்க கிளம்பட்டுங்களா? வாங்க, காஃபி டீ எதுவும் சாப்பிட்டு போங்க. இல்ல பரவாயில்லங்க, நகை கடையில ஜூஸ் குடிச்சோமே, அதுவே வயிறு ஃபுல்லா இருக்கு. நாங்க வேற ரொம்ப தூரம் போகணும்ல. அப்ப வரங்க. வாங்க, நல்லது, வாங்க. கல்யாணத்துக்கு எதனா வேலை இருந்தா சொல்லி அனுப்புங்க. ஒண்ணும் முன்னுமா சேர்ந்து செஞ்சாதானே சீக்கிரம் வேலை முடியும். சரிங்க, நாங்க வரோம். கூச்சப்படாம சொல்லுங்க, எதா இருந்தாலும் நாங்க கார் எடுத்துட்டு வந்துருவோம். என்னங்க? இல்ல கிளம்புறேன்னு சொன்னாங்க. வாங்க வாங்க, போயிட்டு வரேங்க. எல்லாரும் போயிட்டு வரேன். தம்பி வரேன்ப்பா. வாங்க. வாமா, வா. சாந்தி, சாந்தி, பயங்கர டயர்டா இருக்கு. ஒரு ஆட்டோ பிடிச்சிருவோமா? பணம் யார் கொடுக்கறது? அதான் அவங்க போயிட்டாங்கல்ல. ஆட்டோ கேட்குறாரு, ஆட்டோ. பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு தூரம் இருந்தாலும் நீங்க நடந்துதான் வரணும். மனசுக்குள்ள என்ன பெரிய லாடுன்னு நினைப்பா? என்கிட்ட நல்லா வாய்க்கிலேயே பேசுறி. கடையில உன் பருப்பு ஒண்ணு வேகல, அவங்ககிட்ட இருந்து 10 பைசா வாங்க முடியல, பாத்தே இல்ல? அதாங்க என் மனசே ஆற மாட்டேங்குது.
அவ்வளோ தூரம் பணம் கேட்டும் தர முடியாதுன்னு எப்படி வெறப்பா நின்னா பாத்தீங்களா அந்த ஆளு? அக்கா விடுக்கா, ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே கொடுத்துருக்க. சும்மாறா, சும்மா அவங்க குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்கிட்டு நான் பணிஞ்சு போய் 900 ரூபாய் எனக்கு நஷ்டமாயிடுச்சு. கோபி மச்சான் மட்டும் தனியா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா கொடுத்துருப்பாருல்ல. ஆமா சாந்தி முழிய காட்டியே மிரட்டி வாங்கியிருப்பாள்ல. அந்த மயிலு தான் ஊடால பூந்து ரெக்க விரிச்சிருச்சு. கரெக்டா சொன்னீங்க. அந்த குடும்பத்திலேயே அந்த மயில் தான் ஒரு விதமா ஆடிட்டு கிடக்குறாரு. நீங்க வேணா பாருங்க, எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமையா போயிடும். அப்படி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த விரிச்சுட்டு ஆடுற தொகைய படக்குன்னு உடைக்காமையா போயிடுவேன் நானு. ஐயோ அக்கா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. பாவக்கா அந்த மனுஷன் நல்ல மனுஷன். ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஐயோ பலார்னு வாங்கி அரைஞ்சிருவேன், ஜாக்கிரதை. நீங்க சும்மா இருங்க. பாத்தீங்களா இப்ப அவன் பொண்டாட்டி பக்கம் சாயிரான். இதுக்கு தான் கொஞ்ச நாளைக்கு என் கூட பழகாத. நீ சும்மா இருமாமா. ஐயோ அக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ வேற. என்னடா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. 2 நாளைக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தல, அப்ப அவங்க உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? ஆமாக்கா, அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு கசாமுசா நடக்குதுன்னு நினைக்கிறேன். கசாமுசாவா? யாருக்கு யாருக்குண்டா? ஐயோ அக்கா, குழப்பம் நடக்குதுன்னு சொல்ல வந்தேன். குழப்பமா? அதத்தான் கசாமுசானியா சொல்லி தொலை. அந்த பாண்டி பையன் இருக்கான்ல, அவனை நகைக்கடையில பார்த்தேன்க்கா. நாங்க பாக்கலையே. அதாக்கா மேட்ரு. அவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு பேசிக்கிட்டு இருந்தான். அவன் பேசின விதமே சரியில்லைக்கா. நான் நினைக்கிறேன் அந்த பெரியவர் குடும்பத்துக்கும் சின்னவர் குடும்பத்துக்கும் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. அவங்க பிரச்சனை தீர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப 2 பேரும் ஒன்னா தானே இருக்காங்க. பாத்தீங்கல்ல, இப்ப எல்லாத்துக்கும் மயில் தானே முன்னாடி வந்து நிக்கிறாரு. இன்னைக்கு அந்த நாள் தானே நமக்கு நகைக்கடையில நஷ்டம். ஏங்க, ஒருவேளை பொம்பளைகளுக்கு நடுவில் ஏதாவது சண்டையா இருக்குமோ? அப்படியெல்லாம் இருக்காது. அந்த பாண்டி பையதான் ஏதோ மறைக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் திருப்புலாணி வரைக்கும் கோபியை கூட்டு வந்தவன் உள்ளூர் விசேஷம் பந்தக்கால் நடத்துக்கும் வரல. நகைக்கடையில நம்ம எல்லாரும் இருக்கும்போது ஒருத்தருக்கும் தெரியாம ஓடி இருக்கான்னா கண்டிப்பா அவங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்கு. எது எப்படியோ விடுங்க. அவங்க குடும்பத்துல சண்டை நடந்தா என்ன, நடக்கலைன்னா நம்மளுக்கு என்ன. ஆனா ஒண்ணுங்க, நம்ம கேட்டதெல்லாம் கரெக்டா குடுக்குறாங்களான்னு மட்டும் நம்ம பார்க்கணுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சாந்தி. நீ எப்ப கேட்ப, எப்படி கேட்ப, எவ்வளவு கேட்ப, எவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டே இருப்ப, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த சொக்கு பாவம் நாதசுரம் வாசிக்கிறத விட்டுட்டு நோட் அடிச்சாதான் உண்டு. உள்ளதைத்தானே சொல்றேன். நம்மளை பத்தி நமக்கு தெரியாதா? ரொம்ப பேசாதீங்க, வாய் கிளியுது. மூஞ்சிய பாரு. நீ ஏன்டா மூஞ்சி தொங்க போட்டு வர? நீங்க 2 பேரும் வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருங்க. என்னைக்கு அந்த வீடும் கடையும் நமக்கு சொந்தம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய போதும் நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அதை ஏன்டா இப்ப சொல்ற? டேய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. உனக்கு கல்யாணம் ஆகி உன் பொண்டாட்டி அவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு வெயி, அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம்டா. நம்மள யாரும் எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம வச்சதானே சட்டம். இத பாருடா, கண்டதையும் பேசி மண்டையை போட்டு குழப்பிக்காத. நீ பேசாம வீட்டுக்கு வா, போலாம். வாங்க வா. ஏடா சம்பந்தம் வெளியே கிளம்பிட்டியா? உன்னை பாட்டனே, இனிமே நான் எங்க வெளியே போறது? எங்க போற? அதான் சொன்னானே. எங்கடா போற சொல்றா? டாடி ஒண்ணுமில்ல டாடி, உன்னை சாப்பிட கூட வரலான்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. ஏன் டாடி ஹோட்டல் தங்கி காசை வேஸ்ட் பண்ற? பேசாம அந்த காசை ஏன்ட்ட கொடு. ஆனா வெட்டி செலவு பண்றதுங்கிறது உன் விஷயத்துல சரியா போச்சு. அதெல்லாம் விடுறா. ஆமா, சினிமாக்கு போலாமா? வாட் இஸ் திஸ் டாட்? உன் கூட நான் எப்படி சினிமாக்கு வர முடியும்? எனக்கு அவ்வளவு வயசாயிடுச்சா? டேய், எனக்கு கம்பெனி கொடுக்க நீ ஒருத்தன் தான்டா இருக்க. ஏன் டாடி, அத்தை பிள்ளை 5 இருந்தும் ஒருத்தி கூட கடை கூட கூட்டி போக முடியலன்னு ஃபீலிங்ஸ் நான் இருக்கேன். நீ இந்த நேரத்துல வந்து படத்தை கூப்பிட்டு இருக்க ஓல்டு மேன். டேய், உன்னை ஃப்ரெண்டு மாதிரி தான்டா நினைக்கிறேன். டாடி, என்னை ஃப்ரெண்டா நினைக்கிறது உனக்கு பெருமையா இருக்கலாம். ஆனா நீ ஓல்டு மேன், உன்னை எப்படி நான் ஃப்ரெண்டா எடுத்துக்க முடியும்? எனக்கு சேமா இருக்காது. என்னடி அங்க பாரு. மகா அப்படியே கோபினி மாதிரியே இருக்க. ஆமா ஆமா, கோபியத்த மாதிரியே இருக்கா. கொஞ்சம் விட்டு எங்க அண்ணன் கழுத்துல நீ தாலி கட்டிட்டு பாரு, அதான் நடக்க போகுது. ஏய், அண்ணன் மாதிரி பண்ணி காட்டு. பரமு, இங்க வா. இப்போ நீ தான் மகா, நான் தான் கோபியத்தான். ஓகேவா? பயமா இருக்கு மகா. நீ என்ன நேரத்துல எதை எப்படி என்னன்னு செய்வனு என்னால யூகிக்கவே முடியல. பயமா இருக்கு.
தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே நீ எது செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய். காமு, அவனுக்கு கிடைக்கிறாங்க முட்டா பசங்க. அழகுங்கிறது பாக்குறவங்க கண்கள்ல இருக்கணும். குணாதிசயம் தானே அழகு. அதை விட்டுட்டு உயிர் போக சொல்லிட்டு இருக்கேன். சிரிச்சுட்டா இருக்கீங்க. அப்பா ஸ்டாப் இட். யாரா அவன்? ஐயோ மாமா. ஏ மகா வாங்க. வாங்குறல்ல. ஏய் என்னது? நல்லா இருக்காப்பா கோபியத்தான் ட்ரெஸ். கன்றாவியா இருக்கு. கைட்டேரி. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். சிஸ்டர் எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். என்ன? இது வாஷ் பண்ணதா இல்ல அழுக்கா? துவைக்காததுதான். ஏ மகா, அவனே பீத்து நீ தைக்கிறவன். உன் புத்தி எப்படி போகுது? கைட்டேரி. நீங்க எதுக்குப்பா தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? இது என் புருஷன் ட்ரெஸ், நான் போட்டிருக்கேன். இதை கேட்க நீங்க யாரு? தேவையாப்பா அது? ஏப்பா இப்படி வாலண்டியர் அசிங்கப்படுற? மகா, எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு. நீ இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ட்ரெஸ் பண்றத பார்த்தா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. வெளியில போட்டு போக முடியும். வெளில தான் போறேன். ஏ ராகினி வா. வான்னு சொல்றேன்ல. உன் கூட வர எனக்கும் பயமா இருக்கு. வாடி. ஏய் எங்க போறீங்க? என் புருஷன் கடைக்கு. ஐயோ மானத்தை வாங்குறடாவா. என்னப்பா இப்படி பேசிட்டு போற? மண்ணுமா நிக்கிறியப்பா? என்னடா பண்ண சொல்ற? எது பேசணும் பயமா இருக்கு. பொடி தூரி போய்டுவல. இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஊர்க்காரங்க எல்லாம் சிரிச்சிருவாங்க. அப்புறம் இது ஒரு குடும்பமானு கேட்பாங்க. இவள என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. என்ன பேராவோனே? அப்பா ஜோசியர் அங்கிள். என்ன அப்படி? ஜோசியர, அந்த பையன் மேல என் பொண்ணு கிறுக்கா இருக்காயா? கிறுக்கா இருக்காம என்னையா பண்ணுவா? சிரமமே இல்லாம யோசனை சொன்னேன்ல. அப்ப என்ன சொன்னேன்? அவன் தலைமுடி காலடி மண்ணு சட்ட நூல் எல்லாம் கொண்டாந்து கொடுக்க சொன்னேன்ல. கொண்டாந்து கொடுத்திருந்தீங்கன்னா அவன் நினைப்பே வராத அளவுக்கு நிறைய செஞ்சிருக்கலாமையா. ஏண்டா உன்னை எதுக்கடா இங்க வரவழைச்சேன்? இங்க வந்து வேடிக்கை பார்க்கவா? வெட்டி பயல. அப்பா சாரிப்பா, இன்னில இருந்து இந்த டியூட்டியை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்ப்பா. என்ன 2 நாள்ல கொண்டு வந்து கொடுத்துருவோம். 2 நாள் அதை மட்டும் கூடாது கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்ன கதி ஆகுறாங்கன்னு பாருங்க. அவ்வளவுதானே? இன்னும் 2 நாள்ல கோபி பரட்ட பண்ற தலைமுடி சட்ட நூல் காலடி மண்ணை கொண்டு வரது என்னோட பொறுப்பு. என்னடா? ஒண்ணு இல்லண்ணா, நீங்க பாருங்க. என்ன மகா இது? ராயினி என்ன? ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? இது உங்க ட்ரெஸ் தான். நல்லா இருக்காத்தா? நல்லா இருக்கு. ஏன் உனக்கு போறதுக்கு வேற ட்ரெஸ் இல்லையா? என்னோட எடுத்து போட்டுருக்க. எனக்கு இந்த ட்ரெஸ் போடணும்னு ஆசையா இருந்துச்சு. அப்படியே உங்கள்ட்ட காட்டிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி உங்க ட்ரெஸ்ஸையும் பிடிக்கும். ரொம்ப ஓவரா பண்ற மகா. உங்க மேல எனக்கு லவ்வும் ஓவர் ஆயிடுச்சே. அது அப்பப்ப இப்படிதான் காட்ட வேண்டியது இருக்கு. இப்படி காட்டியும் உங்க சைடு ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. என்ன மகா இப்பெல்லாம் பேச ஆரம்பிக்கிற? நான் இப்படி கிளம்பி வரதை பார்த்துட்டு எங்க அப்பா டென்ஷன் ஆயிட்டாரு. ரொம்ப ஓவராவே டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா நான் என் புருஷன் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி சரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ராகினி நீங்க இரு. வாங்க. என்ன? ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னதா வருவீங்களா? வாங்க. என்ன? எனக்கு உங்க கூட பேசணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு அப்படிலாம் தோணவே தோணாதா? இத சொல்றதுக்காகத்தான் இப்ப என்னை கூட்டு வந்தியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம 2 பேரும் இப்படி க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத 4 பேர் பார்த்தாங்கன்னா நம்ம எவ்வளவு சீரியஸா லவ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். எப்படி நம்ம ஐடியா? சூப்பர்மா. இவ்வளவு வேலைக்கு நடுவுல என்னை கூப்பிட்டு வச்சு இப்படி பிரமாதமா பேசிட்டு இருக்கே, விளங்கிருமா? கோபப்படாதீங்க தான். கோமா? நானா? உன் மேல நான் கோபப்பட போறேனா? நீ என்ன வேணாலும் செய்யலாமா, நீ என்ன வேணாலும் பேசலாமா, பேசு. இந்த Dress நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சட்டை சூப்பர், பேண்ட் சூப்பர், கண்ணாடி சூப்பர், ஆளே நீ சூப்பரா இருக்க. வேற எதுவும் பேசணுமா? அவங்கள்ட்ட பேசுங்க. என்ன வெயில்ல நிக்கிறீங்க? கடை அங்க இருக்கு, நீங்க இங்க நிக்கிறீங்க. இல்ல மகா வந்துச்சு, அதான் அது கூட. மகா என்ன நீங்க கவனிக்கவே இல்லல்ல? இல்ல. நான் மட்டும் நின்றுதா நிக்காமலே போயிருப்பீங்க.
கோபியை தானே பார்த்தோன்னே தானே நின்னீங்க? அப்படிலாம் இல்ல. சும்மா கதை விடாதீங்க. அத்தாங்கிட்ட பேசணும் தானே வந்தீங்க. நீ இந்த ட்ரெஸ் போட்டிருந்ததால தான் எனக்கு அடையாளம் தெரியல. நீ உன் ட்ரெஸ் போட்டு எங்க நின்னுட்டு இருந்தாலும் உன்கிட்ட வந்து நான் பேசியிருப்பேன். நல்லா சமாளிக்கிறீங்க. ஏய் மகா, வாய மூடு. என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. சாரி மேடம். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கோபியத்தான் ட்ரெஸ். கோபியத்தா மாதிரி இதுவும் எனக்கு பொருத்தமா இருக்குல்ல? பொருத்தமா இருக்கு. எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? 2 பேரையும் ஸ்டில் எடுங்க. ஏய், எதுக்கு போட்டோல எடுத்துட்டு இருக்க? இப்போ எதுக்கு எடுக்கணும்? அதுவும் அவங்க எடுக்கணுமா? அவங்க எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? உங்களுக்கு என்ன? எடுங்க. எடுங்க ப்ளீஸ். ராகினி, எனக்கு தலைவலியா இருக்கு. நீ கொஞ்சம் எடுத்து கொடுத்துறியா? பாத்தீங்களா? அவங்க நடந்துக்கிறத பாத்தீங்களான்னு கேட்டேன். அவங்க மனசுல ஏதோ இருக்கு. சும்மா உளறாத. இல்லைன்னா போட்டோ எடுக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி சட்டன் கிளம்பி போகணும்? அவங்க மனசுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. உன் முட்டாள்தனத்துக்கு அளவே இல்லையா? நீ அடிக்கிற குத்துக்கு நாங்க எல்லாரும் உனக்கு ஒத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க லெவல் என்னன்னு தெரியுமா? அவங்க லெவலுக்கு நம்ம கூட நடு ரோட்ல ரெண்டு பேசணும் என்ன அவசியம் இருக்கு? அவங்க ஈபில இன்ஜினியர் வேலை பாக்குறாங்க. நீ என்னமோ உன் கிளாஸ் பண்ணிட்டு போட்டோ எடுக்க சொல்ற மாதிரி அவங்கள்ட்ட போட்டோ எடுக்க சொல்ற? நீ ஓவரா அடிக்கிற பத்தியா கூத்து? அதை நாங்க எல்லாரும் சகிச்சுக்கலாம். ஆனா அவங்க சகிச்சுக்கிட்டு எந்த அவசியமும் கிடையாது. இன்னொரு தடவை நீ அவங்களை இல்ட்ரீட் பண்ண மாதிரி நடந்துட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. போட்டோ எடுக்கணும்னு சொல்றேன்ல. ராகினி, நீ எடு. அண்ணே, கேமராவை பாரு. பாருங்க அங்க.